இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் ஏப்ரல் மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கிரகநிலை எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பல மங்களகரமான யோகங்கள் உருவாகுது. புதன் பிற்போக்கு நிலையில் இருக்குது. கிரக பயிற்சியால் சில ராசிக்காரவங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதாக இருக்கும். இந்த கிரக பயிற்சியில் புதன் பிற்போக்கு நிலையில் இருப்பதனால இதை பிரதிபலிக்கவும் மறுசீரமைக்கவும் எதிர்காலத்திற்காக புதிய நோக்கங்களை அமைக்கவும் ஊக்குவிக்குது. ஏப்ரல் மாதம் சில ராசிக்காரங்களுக்கு திருமணம் ஆனவங்களாக இருந்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பீங்க. மேலும் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. முக்கியமான விழாக்களை எடுத்துக்கிட்டால் பங்குனி உத்திரம் இருக்குது. மார்ச் மாத கடைசியில் ஏற்படும் சனி பயிற்சியினால் சில ராசிகள் கோடிகளை குவிக்க போகுது. அதையும் பார்த்துடலாம். வர்ற மார்ச் 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி நடக்க போகுதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த ஏப்ரல் மாதத்தை பார்த்துடலாம். ரொம்ப முக்கியமாக ஏப்ரல் மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் ஏப்ரல் 3ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி வர்றாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சூரியன் மேஷ ராசியில் பயிற்சி வர்றாரு. இந்த கிரகங்களின் பயிற்சிகள் 12 ராசிகளின் வாழ்க்கையில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் 2025 எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் ராசி அதிபதி சூரியன், புதன், சனி, ராகு இவங்கெல்லாம் 6ஆம் வீட்டில் இருக்காங்க. மாதம் முழுவதும் உடல் உபாதைகள் மற்றும் நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யும். உங்கள் செலவுகளும் அதிகரிக்கும். இந்த நேரம் நிதி ரீதியாக சவாலாக இருக்கும். நீங்கள் கவனமாக இருக்கணும். திருமணமானவர்களை பொறுத்தவரையில் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் இருவரும் சேர்ந்து உங்கள் திருமண வாழ்க்கையை சிறப்பாக முடிக்கலாம். காதல் உறவுகளுக்கும் இந்த மாதம் சவாலாக இருக்கும். உங்கள் காதலில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உங்கள் உறவை காப்பாற்ற நீங்கள் ரொம்ப கடினமாக முயற்சி செய்யணும். உழைக்கும் மக்களுக்கு இந்த மாதம் சவால்கள் நிறைஞ்சதாக இருக்கும். ஒவ்வொரு கட்டத்திலும் நீங்கள் கவனம் செலுத்தணும். இல்லைன்னா சிக்கல்கள் ஏற்படுது. வியாபாரம் செஞ்சீங்கன்னா சாதகமான பலன்களை பெறுவீங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் பார்க்கலாம். நிதி ரீதியாகவும் மேலும் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மாணவர்களும் கடினமான நோய்கள் இருக்கும். கடினமாக முயற்சி செஞ்சு படிப்பில் கவனம் செலுத்தணும். இருந்தாலும் வெளிநாடு செல்ல விரும்புனீங்கன்னா வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் மாத தொடக்கத்தில் 9ஆவது வீட்டில் இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் உங்கள் மனைவியுடன் நீண்ட பயணம் போவீங்க. சில நல்ல இடங்களுக்கு போய் நேரத்தை செலவிடுதன் மூலம் நீங்கள் ஒருவருக்கொருவர் இதயத்தில் இடம் பெறுவீங்க. உங்கள் உறவுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்க. நீங்கள் இருவரும் சேர்ந்து வியாபாரம் செஞ்சாலோ அல்லது உங்கள் மனைவியின் பேரில் வியாபாரம் செஞ்சாலோ நீங்கள் நல்ல வெற்றியை பெறுவீங்க. இருவரின் பங்களிப்பும் தொடர்ந்து நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். இதன் மூலம் உங்கள் உறவும் நல்லா இருக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 6ஆம் வீட்டில் அமர்றாரு. உடல்நல குறைவால் அவதிப்படுவீங்க. சுக்கிரனுடன் சனி, புதன், ராகு, சூரியன் இவங்கெல்லாம் 6ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் 8ஆவது வீட்லேயும் மாதம் முழுவதும் இருக்காங்க. இதனால் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். பலவிதமான உடல் உபாதைகளில் வருது. கவனமாக இருங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மோட்டிச்சூர் அப்படின்ற ஒரு ஊரில் லட்டு பிரசாதம் கொடுத்தா ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறதுல ஊக்கம் பெறுவீங்க. வேலையில் நல்ல மாற்றம் ஏற்படும். ஊக்கமளிப்பதாக இருக்கும். விடாமுயற்சி இருக்கும். நிர்வாகத்திலிருந்து அற்புதமான பாராட்டுக்களை பெறுவீங்க. தொழிலில் ஈடுபட விரும்பும் துலாம் ராசி அன்பர்கள் வணிக வளர்ச்சியில் தெளிவான போக்கை அடைவீங்க. இது ஒரு நல்ல நேரம். அந்த நேரத்தில் உறவுகள் சீராகும். வாழ்க்கை துணைவர்களுடன் பொறுமையை கடைபிடிக்கணும். திருமணமானவர்கள் உங்கள் துணையுடன் சில சங்கடங்களை சந்திக்க நேரலாம். கூட்டாளிகளின் தவறான நடத்தைக்கு சகிப்புத்தன்மை பரிந்துரைக்கப்படுது. உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இடையே நல்ல உறவுகள் இருக்கலாம். நீங்கள் நிதி ரீதியாக சராசரி நிலையில் இருப்பீங்க. வீண் செலவுகளை தவிர்த்துருங்க. சிறிய உடல்நல பிரச்சனைகள் இருக்கும். வெளியில் சாப்பிடுவதை தவிர்த்துருங்க. பள்ளி கல்லூரி மாணவர்கள் படிப்பில் சிறப்பாக செயல்படலாம். இந்த காலகட்டத்தில் உறவுகள் ரொம்ப சிக்கலானதாக இருக்கும். உங்கள் துணையுடனான உங்கள் தொடர்பு எதிர்பாராத வழியில் மாற வாய்ப்பு இருக்குது.
இருவருக்கும் இடையே நல்லிணக்கத்தை குலைக்கும் கருத்து வேறுபாடுகள் அல்லது தவறான புரிதல்கள் இருக்கலாம். உங்கள் தகவல் தொடர்பு சவாலானதாக இருக்கும். அதிக உணர்ச்சி வசப்படலாம். குடும்பத்தினருடன் நண்பர்களுடன் உங்கள் உறவு சவாலானதாக இருக்கும். குழந்தைகளுடனான உங்கள் உறவு நல்லாவும் ஆதரவாகவும் இருக்கும். திருமண உறவில் நல்லிணக்கம் காண பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் உங்கள் நிதிநிலை சராசரியாக இருக்கும். உங்களிடம் அதிக பணப்புழக்கம் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் செலவு பழக்கங்களில் கவனமாக இருக்கணும். தெளிவான எச்சரிக்கையாக இருக்கணும். பணப்பிரச்சனைகளுக்கு அது வழிவகுக்கும். தேவையற்ற கொள்முதலை தவிர்த்துருங்க. உங்கள் பணம் எங்கே போகுதுன்னு கண்காணிங்க. அவசியமில்லாத பொருட்களை வாங்குவதற்கு முன்னாடி 1 முறைக்கு 2 முறை யோசனை செய்யுங்க. உங்கள் நிதி சமநிலையை பராமரிக்க அது உதவும். பட்ஜெட்டை அமைச்சு செயல்படுங்க. எதிர்பாராத செலவுகளை கையாள முடியும். அதில் உறுதி செஞ்சுக்கிறங்க. சுருக்கமாக உங்கள் நிதிகளை புத்திசாலித்தனமாக நிர்வகிங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவிடுவதை தவிர்த்துருங்க. உங்கள் நிதிநிலை மேம்பட சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யுங்க. உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கலாம். மேலதிகாரிகளின் உதவிகரமாக வழிகாட்டுதலை வழங்குவாங்க. நியாயமான மற்றும் திருப்திகரமான சம்பள உயர்வுகளை எதிர்பார்க்கலாம். சக ஊழியர்கள் உங்கள் அனைத்து முயற்சிகளிலும் உங்களை ஆதரவளிப்பாங்க. இப்போ ஆன்சைட் தளத்தில் நீங்கள் அதிக வேலைகள் இருக்க வாய்ப்பில்லை. ஊடகங்கள் மற்றும் திரைப்படத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா பெரிய அளவில் சாதிக்க இது சிறந்த நேரம். சட்ட பணியாளர்கள் பொறுமையாகவும் நிலையாகவும் இருக்கணும். அப்போ தான் அவங்கள வெற்றி பெற முடியும். மருத்துவத்துறையில் தொழில் வளர்ச்சிக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. முதலீடுகளை செய்யணும். அப்போ தான் வருமானம் வரும். ஐடி துறையில் இருந்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியை பெறுவீங்க. புதிய யோசனைகள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிபுணர்களுக்கு இது ஒரு சிறந்த நேரம். உற்பத்தி சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிஞ்சிங்கன்னா இந்த நேரத்தில் தொழில் வாய்ப்புகள் பெரிதும் மேம்படும். உங்கள் கடின உழைப்பு இப்போ பலனளிக்கும். உத்தியோகத்தில் மென்மை பெற சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். வணிக உலகில் இருந்தீங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் இப்போது நல்ல நேரம். தொழிலை தொடங்க ஒரு சிறந்த வாய்ப்பு. ஏதாவது சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கவனமாக சிந்திக்கும் மனநிலையும் இருக்கணும். நீங்கள் எதை அடைய விரும்புனீங்கன்னா அதை எவ்வாறு செய்யணும்னு விரும்புகிறீங்க என்பதை நீங்கள் வரையறுத்துக்கிறங்க. உங்கள் பலம் மற்றும் கிடைக்கக்கூடிய திறன்களை பயன்படுத்திக்கிறங்க. உங்கள்கிட்ட உள்ள திறன்களில் கவனம் செலுத்துங்க. இது தொழில் குறித்த சிறந்த முடிவுகளை எடுக்க உதவும். வணிகத்தில் வெற்றி பெறுவதில் நெட்வொர்க்கிங் பெரிய பங்கு வகிக்கும். சிறந்த ஆலோசனை பெற உங்கள் துறையில் உள்ள மற்றவர்கள்ட்ட அணுகணும். புதிய நபர்களை சந்தித்து புதிய கதவுகளை திறக்கணும். மற்றவர்களிடமிருந்து நீங்கள் கற்றுக்கலாம். மேலும் உங்கள் யோசனைகள் குறித்து கருத்துக்களை பெறலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வெளியில் சாப்பிடுவதை தவிர்த்துருங்க. வயிறு கோளாறுகள், உணவு மூலம் பரவும் நோய்கள், ஒவ்வாமைகள், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. வீட்டில் சமைச்ச உணவை உண்ணணும். வீட்டில் சமைச்ச உணவுகள் மூலம் சுத்தமாக இருப்பதையும் சரியான பாதுகாப்பு முறைகள் பின்பற்றப்படுவதையும் உறுதி செஞ்சுக்கிறங்க. வீட்டில் சமைப்பது ஆரோக்கியமான மற்றும் சமமான திருப்திகரமான உணவை வழங்குது. மேலும் விருப்பத்தக்க உடல்நல விளைவுகளின் அபாயத்தை நீங்கள் விட்டுறலாம். ஆரோக்கியம் மேம்பட புத பகவானுக்கு பூஜை செய்யணும். மாணவர்களாக இருந்தீங்கன்னா பள்ளியில் கல்லூரியில் படிச்சிங்கன்னா உங்கள் படிப்பை சிறப்பாக செயல்பட ஒரு நல்ல வாய்ப்பு. முதுகலை மாணவர்கள் நல்ல கல்வி பதிவுகளை பராமரிப்பீங்க. ஆரம்ப கல்வி மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க நல்ல மதிப்பெண்களை பெற சிறந்த வழிகாட்டுதலை பெறுவீங்க. ஆராய்ச்சி மாணவர்கள் உங்கள் ஆய்வறிக்கைக்கு அறிவியல் சமூக திட்டம் ஒப்புதல் பெறுவீங்க. கல்வியில் சிறந்து விளங்க கேது பகவானுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 1, 3, 4, 5, 7, 9, 10, 11, 14, 16, 19, 20, 21, 22, 23, 25, 28, 29 மற்றும் 30. அசுப தேதிகள் 2, 6, 8, 12, 13, 15, 17, 18, 24, 26 மற்றும் 27. துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாத தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் இருந்தாலும் அவங்கள்ட்ட உண்மையாக நீங்கள் பழகிறனால யாராலும் உங்களோட நட்பை பிரிக்கவே முடியாது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புதிய வண்டி வாகனத்தை வாங்குவீங்க. வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நேரம் குறையும். சொந்த தொழில் செய்யும் பெண்களாக இருந்தீங்கன்னா தொழிலில் அதிக ஆர்வத்தை காட்டி அதிக லாபத்தை பெறுவீங்க. குடும்ப தலைவிகள் குடும்ப நிர்வாகத்தில் சிக்கன நடவடிக்கை எடுத்து கணவரின் பாராட்ட பெறுவீங்க. மாணவ மாணவிகள் நீங்கள் நினைச்சதற்கு மேலாக மதிப்பெண்களை எடுப்பாங்க. ஆரோக்கியம் மேம்படும்.
பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மரை சனிக்கிழமை அன்னைக்கு தரிசனம் செய்யணும். துலாம் ராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எதிரிகள் இருக்காங்க. உங்கள் சேமிப்பு பணம் கவனமாக கையாளணும். நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா பிரச்சனையால் படிப்பில் பல தடைகளை சந்திக்க போகிறீங்க. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக புகைந்த பிரச்சனை இந்த மாதம் பூதாகரமாக வெடிக்கும். வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் எந்த பெரிய பாதிப்புகளும் வராது. இதுவரை அந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாதம் 2025 வருடத்திற்கான ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Oh